இந்த கதையோட ஆரம்பத்திலேயே உள்ளுக்குள்ளே போகும்போதே அவளோட கல்டிவேஷன் லெவலெல்லாம் சப்ரஸ் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ள போவான். ஏன்னா அப்படி போகாத பட்சத்தில் வந்து அந்த சுற்றி இருக்கிற எதுவுமே வந்து அவளை போக விடாது. ஸோ சப்ரஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குற இடம் எல்லாமே வந்து ஹோலி ட்ரெஷருக்கு நிகராக இருக்குது. சில விஷயங்கள்லாம் வந்து ஹோலி ட்ரெஷரையோட வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குது. இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுறதே வந்து இவர் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரிட்டியாக வச்சுருக்காரு. அப்போ அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து வாட்டர் சப்ளைலாம் உள்ளுக்குள்ளே போகும்போது ஹீரோ வந்து உள்ளே உட்காந்து இருப்பார். அப்போ தான் வந்து அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பார். அவள் எப்போ போல் வழக்கம் போல் அவரோட கையை துடைக்கிறதுக்கு அந்த பேப்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். ஏன்னா அந்த ட்ரெஷரை வந்து ஒரு மாதிரி கன்சிடராக, அதாவது என்ன சொல்கிறது, அது ஹோலி ட்ரெஷர், அது வந்து ஒரு முக்கியமான பொருளாக வந்து கன்சிடர் பண்ணும். ஆனால் இவர் வந்து டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை மட்டும் ஒரு டொமைனில் ஓப்பன் ஆகி நிறைய டிஸ்பிளாக வந்து அங்கே கேதர் ஆகியிருந்தாங்கன்னா இது வந்து வாரையவே வந்து க்ரியேட் பண்ணும். இந்த ஒரு ட்ரெஷருக்காக வந்து வாரே வந்து நிறைய செட்டுகள் வந்து ஈடுபடும். அதை வந்து ஒரு துச்சமாக நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்பிள் சொல்லு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் மாஸ்டர் லீ, நாங்கள் வந்து அவசரமாக வந்து உங்களை பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் எங்களால் வந்து சீக்கிரமாக வந்தங்காட்டி வந்து எங்களால் வந்து அந்த நூலை வந்து கொண்டு வர முடியல. அதனால் அந்த சிலுக்கை வந்து நாங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அதுவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னொரு ஆள் வந்து எனக்கு இந்த சிலுக்கு வந்து கொடுத்துட்டு போயாச்சு. ஸோ அதனால் இப்போ சிலுக்கு தேவை வந்து எனக்கு தேவைப்படலை. நீங்கள் கொஞ்சம் நேரமாக அவங்களுக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா சரி ஏதாவது வச்சுட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கணும், ஏதாவது யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அது இல்லாதங்காட்டி வந்து இப்போ என்கிட்ட இருக்குது, அதனால் வந்து எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவர் வந்துட்டு அப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து வகுறு பசிக்கும். இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி டின்னர் இருக்குது வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு சரி உங்களுக்கு வேறு எந்த வேலை இல்லைன்னா இங்கேருந்து கிளம்புறீங்களா, ஏன்னா எனக்கு வந்து டின்னர் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது, நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்துட்டு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்படி மிஸ் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க 2 பேரும் வந்து சோகக்கடலில் வந்து மூழ்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு மூழ்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வர்றாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரர். அவர் வந்து சாதாரணமான பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை. அவர் கிராஸ் பண்ணி போகும்போதே இவளுக்கு தெரிய வருது, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ரைவலாக வந்து இருந்துகிட்டு இருந்தார். இவர் வந்து ஒரு ஃபேமஸான கல்டிவேட்டர். அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் தான் இருந்தார். ஆனால் அவர் திடீர்னு வந்து காணாமல் போய் இங்கே வருவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன தான் வந்து பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர் இருந்தாலும் இவன் வந்து என்னோட எதிரி மாதிரி. இந்த தடவை நான் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட சண்டை கட்டி நான் ஜெயிச்சுட்டு தாண்டா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தடி வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவரோட ஆரை ரிலீஸ் பண்ணும்போதே அந்த ஆறா முன்னாடியே வந்து இவனால் நிற்க முடியாமல் தடுமாறுறா. இவர் வந்துட்டு எப்படி நீ வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான். உனக்கு அதை பற்றி சொன்னால் எனக்கு எப்படி சொல்கிறேன்ட்டு எனக்கு தெரில. நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பு, எனக்கு வந்து வேறு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாஸ்டர் லீ தான். அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கும்போது இவனுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சிருக்கும். அது மூலமாக வந்து இவன் பவர்ஃபுல் ஆகிட்டான். நான் வந்து பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சில்க் நீ கேட்கும்போதே வந்து நான் எடுத்து கொடுத்துருந்தா இந்நேரத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ரெண்டாவது வந்து நான் பெரிய புளுத்தின்னு நினச்சிட்டு இருந்தது தான் வந்து ரெண்டாவது தப்பு. நான் போய் இப்போ செக்குலேஷனில் போய் ட்ரைனிங் பண்ண போகிறேன்னு சொல்லி போட அவர் ட்ரைனிங்கில் போயிடுவா. செக்குலேஷன், அதாவது ஒரு லாக்டவுன் மாதிரி செக்குலேஷன் பண்ணி இப்போ ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பா கல்டிவேஷனில். இப்போ அதே சமயத்தில் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்னி வந்து இந்த மாதிரி தேடி போயிட்டு இருக்கும்போது அவனோட ஸ்பையோட உடல் வந்து மிதந்துட்டு இருக்கிறது வந்து பார்க்குற ஒரு சாக்கடையில் வந்து மூழ்கி வந்து செத்து போயிட்டான். இவர் வந்துட்டு இவனை எப்படியாவது யூஸ் பண்ணிவிட்டு இவனை நாயை விட மோசமாக வந்து வச்சுக்கலான்னு பார்த்தா இவன் இப்போயே செத்து போயிட்டான். அப்படின்னு இவன் நாயாக இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு நாசமாக போனான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க. இவங்களோட முக்கியமான இப்போ ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஹீரோ வந்து பார்த்தாங்க. ஏன்னா எல்லா செக்டில் வந்து ஒரு ஃபேமஸான செக்ட் எல்லாருமே வந்து வந்தாங்க, ஹீரோவை பார்த்து போட்டு மீட் பண்ணிவிட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து ரொம்ப நாளமாக வந்து இந்த இடத்துல வந்து சுற்றி திரிச்சிட்டு இருக்கிற இன்னும் அந்த எக்ஸ்பர்ட் வந்து எங்கே இருக்காருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம எலும்பரும் அப்புறம் அந்த டாகுமே வந்து காட்டுப்பகுதியிலேருந்து போயிட்டுருப்பாங்க, ஏதாவது தங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சுய்யாம் வந்து நம்ம எலும்பர்கிட்ட வந்து மாட்டியிருக்கோம். ஸோ அது வந்து எப்பவும் போல் ஹீரோக்கிட்ட இறந்து போய் நடிக்கிற மாதிரி நம்ம எலும்பர்கிட்ட வந்து இறந்து போய் நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் எலும்பர் வந்து அதை தூக்கி போட்டு விளையாண்டுருப்பார். இப்போ அப்படியே சீனங்கிட்ட ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நீயா, நான் வந்து உன்னை இங்கே பார்ப்பேன்னு சொல்லி சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருமா நீ, நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ இது நீ தானா, ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுருக்கிற
அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு வந்திருக்க? நீ வந்து இப்போது அவனை கால் போன ஒருத்தன் கூட வந்து இருந்துகிட்டு இருக்க அப்படின்னா நீ வந்து என்கிட்ட பேச்சப்பாக இருக்கிறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கியா? இங்கே பாருமா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. உன்னோட லைஃப் பார்த்துட்டு போ, நான் என்னோடய லைஃப் பார்த்துட்டு போகிறேன். நீ வந்து திரும்ப வந்து என்கிட்ட பேட்ச் பண்ணி நான் வந்து என்கிட்ட லவர் ஆகணும்னு சொல்லி நான் புள்ளையவே தின்னாலும் சரி அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்ன மாதிரி ஒரு திருட்டுனா வந்து என்னோட லவரை வந்து நான் எதிர்ப்பு சொல்லி நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து கத்தி எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ணுவாரா. கூட இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து அவனை கொல்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த பேர்லெஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்ல போகிற ஒரு ஆள் வந்து இருக்கார், அவருக்கு நீங்கள் நடந்துக்கிறது வந்து ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸாக ஆயிரும், அதுக்கு வந்து ஏற்றுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது உண்மைதான், சரி நம்ம இங்கேருந்து போகலாம், இந்த நாய் அப்புறமேலும் கூட போட்டு தெரியலன்னு சொல்லி போட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் தேடிட்டு இருக்கதே வந்து ஹீரோ தான் சொல்லி போட்டு உங்களுக்கு தெரியாது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது எலும்பர் வந்து ஒரு இடத்துல போய் வந்து தேடிட்டு இருப்பார் புதையலை. அந்த புதையல் வந்து என்ன தான் தோணினாலும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், பிக் பிரதர் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல நீ பக்கத்தாடி போய் தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போது அந்த எலும்பர் வந்து சுயானை வச்சுட்டு சரியான டிப்ரெஷனில் இருப்பார். ஏன்னா அவர் வந்து காசு எதிர்பார்த்து வந்துருப்பார், அந்த காசு வந்து இங்கே இல்லாமல் போயிருந்துருக்கும். அப்போ தான் அங்கே ஸ்டெப்னியும் அந்த கிழவனும் வந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி இங்கே ஏதோ எக்ஸ்பர்ட் இருக்காராமே, அவரோட வீடு எங்கேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எலும்பர் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவர் பாட்டு உட்காந்துட்டு இருக்க. முதல்ல அந்த மோட்டல் நாய் வந்து என்னை கடுப்பு கலப்பினா, இப்போ ஒரு நாய் வந்து ஒரு சுயானை வச்சு கையில் வச்சு விளையாண்டுட்டு நான் கேட்குறதுக்கு கூட மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான், இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு உடனே அந்த ஸ்டெப்னி வந்து ஸ்வாட் எடுத்து நம்ம எலும்புருக்கட்டை வைக்கும்போது, இப்போ நீ வந்து சாக போகிற மரியாதை நான் கேட்டதுக்கு வந்து பதில் சொல்ல, அப்போ தான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம எலும்பு இருந்துட்டு நான் வந்து சரியான டிப்ரெஷனில் இருந்தேன் தெரியுமா, ஆனால் இப்போ வந்து எனக்கு ஃபன் டைமை மாற்றுறதுக்கு வந்து நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி போட்டு எலும்பர் திரும்பி ஒரு லுக் விட்டு அவரோட ஆறா வந்து ரிலீஸ் தான் பண்ணுவார். அதுக்கே வந்து இவங்களுக்கு கதி கிளங்கி போயிடும். எலும்பர் பார்க்குறதுக்கு சிறுசாக இருந்தாலும் அவரோட ஆறா ரிலீஸ் பண்ணுறது அவரோட மெத்தட் எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். பார்த்தோன்னே வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து மனுஷனே கிடையாது, நம்ம தெரியாமல் வந்து இவரை வந்து அஃபன் பண்ணிட்டோம், இந்த மாதிரி மன்னிச்சிருங்க சீனியர், நாங்கள் வந்து திறமை இந்த பக்கம் வரமான்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்க. அதுக்கப்புறம் அந்த டீமன் டாக்குமே வரும், இந்த மாதிரி பிரதர் நான் வந்து அங்கே தேடி பார்த்தா அங்கே கிடைக்கல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி விடு அது அப்புறமே தேடிக்கலாம், நல்ல நேரத்தில் தான் வந்து அங்கே 2 பேரும் ஓடிட்டு இருக்கிறாங்க போல, அவனை போய் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீமன் டாக்கு போய் அவங்க 2 பேர்த்தையும் மடக்குது. பின்னாடி வந்து அந்த எலும்பர் வந்து வருவார். வந்தோடனே வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்ட்ராட்டமாக அந்த எலும்பரோட காலில் விழுக, நீயே வந்து உழு என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவளுக்கு என்னென்னா இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு வந்து கல்டிவேஷன் பண்ணி இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்டில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்குது, ஆனால் அப்படி இருந்துமே வந்து நான் நீல் டவுன் பண்ணி மற்றவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி போட்டு அவன் வந்து நீல் டவுன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எங்களை வந்து மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் அவனை போனால் போதுன்னு மன்னிச்சு விட்றேன், அதுக்கு பதிலாக காசு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக சீனியர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவனோட ட்ரெஷரத்தை எடுத்து காட்டுவான். இது என்ன குப்பையை கொடுக்குறா, வேற விட்றா, இதை வச்சுக்கோங்க, இந்த பில் நீங்கள் போட்டிங்கன்னா இம்மார்டாலிட்டியை வந்து டக்குன்னு அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன காமெடியாக தெரியுதா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட பேக்கை வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு காசும் கூட இருக்க மாட்டேங்குது, பூரா ட்ரெஷராக இருக்குது, ஆனால் அதை விற்றா காசு வரும், இவங்களுக்கு அது தெரியாது. இப்போது காசு இல்லாதங்காட்டி அவங்க 2 பேர்த்தையும் போட்டு இவங்க 2 பேரும் அடிக்கிறாங்க. அடித்து போட்டு இந்த மாதிரி நான் வந்து பணக்காரன் ஆக மாட்டேனா, பணக்காரன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சூரியனோட காலை பிச்சு விளையாண்டுருக்க. இந்த மாதிரி சீனியர் பேர் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவளாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி பரவாயில்ல நீ கொஞ்சம் சென்சிபிளான டீமனாக இருக்கா, இந்த பழச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சுயா வந்து போகணுன்னு வந்து அப்படியே திரும்பி வந்துடும். இந்த மாதிரி நாங்களும் வந்து நான் வந்து உங்கள் கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கள் கூட வந்து நீ என்னடா பண்ணுற கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பிக் பிரதர் நீங்கள் வந்து என்னை பிரதராக ஏற்றுக்குங்க, நான் வந்து உங்களுக்கு காசு தானே வேணும், அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் பிரதர், நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட்டு எலும்பர்கிட்ட வந்து காக்கா பிடிக்குது, அதுக்கப்புறம் நம்ம டாக் கட்டி வந்து காக்கா பிடிச்சி இப்போது அந்த ஃபேமிலியில் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ அவங்க ஒரு 3 idiots வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அந்த காட்டுக்குள்ளே. அதே சமயத்தில் சீனன் கிட்ட ஹீரோ வந்து அந்த காட்டில் வந்து அந்த டீமன் லார்டு பிடிச்சிட்டு வரும்போது ஒரு கோணிப்பை மாதிரி கொடுத்துருப்பார். அதில் வந்து சாவர்ஜின் கிரேட் ட்ரெஸ்ஸர் மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. இப்போ கஷ்டப்பட்டு தேடிவிட்டு நிறைய பேர் வந்து இழந்துடுறாங்க, அந்த டிசிப்ளின் வந்து இழந்துருவாங்க. ஏன்னா ஒரு டீமன் வரும், அது கூட சண்டை கட்டி இந்த மாதிரி கடைசியாக வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு இன்னொரு டீமன் கையில் வந்து போய் சிக்கிக்கும். இப்போ இதுலேருந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸர் வந்து இவங்களுக்கு வரும். இது வந்து ஹீரோ வந்து இவங்களுக்குன்னு கொடுத்தது. ஸோ இப்போது இவங்க வந்து அதை எடுக்கணும்னா சொல்லி இவங்ககிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வேணும். ஆனால் அவன் அந்த டீமன் வந்து ஹாஃப் சைன்ட் எழுத்தில் இருக்குது. இப்போ சைன்ட் எழுத்தை வந்து எதிர்த்து சண்டைக்கு வந்து இவங்க யாருமே இல்லை. இப்போ எப்படியாவது நான் வந்து அந்த விஷயத்தை வந்து எடுத்தாகணும், அது வந்து சீனியர் வந்து நம்ம செக்ட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்தது, அதை எப்படி நம்ம போய் அந்த டீமன் கையில் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதோடய வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.